இட்ஸ் டியூஸ்டே நைட் 8 o'clock. டிமார்ட்டில் வாங்கின பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். வாங்கி வச்சுருந்த டேட்ஸு பாதாம் எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. நான் ஆல்ரெடி ஒரே செட் ஆஃப் 6 அப்படின்ற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது வந்து பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தனித்தனியாக ஏர்டைட்டில் போட்டால் சேஃபாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். டேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கவே 2 பாக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாங்கி வச்சுருந்த கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் எடுத்து அதில் தான் ஆயில் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஹேண்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம பிடிச்சி தான் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். எவ்ரி மந்த் வந்து நம்ம ஆயில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து கிளாஸ் வந்து வரும். ஈவினிங்க்கு மேலே பால் வாங்கி வச்சுருந்தது காய்ச்சாமே இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து காய்ச்சிட்டு நைட் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தின நாள் மஷ்ரூம் தொக்கு வச்சுருந்தது வந்து மிச்சம் கொஞ்சம் மட்டும் இருந்தது. அந்த ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூடவே குருமா வச்சு நைட் டின்னர் சூப்பராக முடிச்சாச்சு.